ஷோபனா மோட்டிவேஷன் சேனலில் ஒரு நிமிட கதை. அதாவது ஒரு தாய்க்குருவி இருக்குது. அது வந்து தன் குட்டி குருவியை பழக்கிறதுக்கு அனுப்பும்போது ஒரு பை ஒன்று அது தலையில் மாட்டி அனுப்புது. அந்த பை வந்து ரொம்ப லேசாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்காது. அந்த பறவை வந்து அதை எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக போயிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நல்லா பறந்துட்டு மகிழ்ச்சியாக வீட்டுக்கு திரும்புது. இதே மாதிரி நாட்கள் கடந்துட்டு இருக்குது. அப்போது ஒரு நாள் முகத்தை ஒரு மாதிரி சோகமாக வச்சுக்கின்னு வருது. அப்போ தாய் பறவை பார்த்துட்டு, ஏம்மா நீ இப்படி இருக்கிற, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் போனேன், என்னால் இப்போ பறக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் பழையபடி மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியல, அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த தாய் பறவை வந்து அந்த குழந்தைய, அந்த குட்டி பறவையை பார்த்து உன்னுடைய பை ஏன் இவ்வளோ கனமாக இருக்குது அப்படின்னு கேட்குது. அதுவாக நான் போகும்போது வரும்போதெல்லாம் எனக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து அதில் போட்டுப்பேன் அப்படின்து. அப்போது உடனே அந்த தாய் பறவை கிட்ட வந்து அந்த பையை கழட்டி வீசி எரிஞ்சிட்டு, நீ கண்டதெல்லாம் எடுத்து போடக்கூடாது, எது நமக்கு தேவையோ அதை எடுத்து போடணும், நீ தேவையில்லாத எடுத்து போட்டால் பை வந்து வெயிட் ஆகும்போது உன்னால் எப்படி பறக்க முடியும், இந்த சின்ன பையில் வச்சுன்னு உன்னால் எப்படி பறக்க முடியும், அதான் உன்னால் பறக்க முடியல, ஃபஸ்ட்டு இதெல்லாம் தூக்கி வெளியில் போடுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியில் போட்டுடுறாங்க. போட்டுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, ஒன்றுனா பறவை என்ன சொல்லிச்சு, அம்மா சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லிட்டு வானத்தில் மறுபடியும் மகிழ்ச்சியாக பறக்குது. இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம மனம்தான் வந்து அந்த பேகு. அந்த பேக்கில் வந்து நம்ம தேவையில்லாத குப்பையான எண்ணங்களும் குப்பையான சிந்தனைகளும் பொறாமை, பொல்லாப்பு, வஞ்சனை, பழி வாங்குறது, இந்த மாதிரி கேவலமான புத்திகள் நம்மளை சுமந்துன்னு வந்தோமா, நம்மளுடைய மனம் வந்து கனமாக தான் இருக்கணும். நம்ம வந்து எதிர் வீட்டில் ஒருத்தன் வந்து வசதியாக இருக்கிறான், நம்ம வீட்லேயும் வசதியாக இல்லையான்னு ஏங்கவே கூடாது. நம்ம வீட்டில் நல்ல ஒரு பைக் வச்சுருந்தா விட அந்த பைக்கே போதுமானது, சந்தோஷப்படணும். இதுதான் வேணும். இது வந்து நம்ம வந்து இது வந்து லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணணும். பண்ணாமல் சும்மா வந்து நான் சொல்லலை, எனக்கு நிச்சயமாக அந்த பொறாமை எண்ணமே வந்ததில்லை. அதே மாதிரி வந்து எல்லாருமே பொறாமை எண்ணம் வராத இருந்தோமா நம்ம மனசு வந்து நிச்சயமாக பாரமாகவே இருக்காது. வஞ்சனையும் பழிவாங்க எண்ணமும் கெட்ட எண்ணங்களில் நம்ம வச்சுட்டு இருந்தால் அதை கெட்டதான் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு திருப்பி தரும். அதனால் வந்து நம்ம நல்லதே நினச்சி நல்லதே நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நம்ம மனசில் இருக்கிற குப்பை எண்ணங்களை வந்து நம்ம வந்து தானாக நம்ம எடுத்து வாரி போட்டுக்கூடாது. அந்த பையில் போட்டுக்கிற மாதிரி நம்ம மனசில் போட்டுக்கூடாது. இதுதான் இந்த கதை மூலமாக நம்ம சொல்லக்கூடிய கருத்து. இது வந்து எனக்கு படித்ததில் ரொம்ப இந்த கதை பிடிச்சிது. இது வந்து தன்னம்பிக்கை வளர்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம அந்த ஒரு விஷயத்தை வந்து பிடிச்சிக்கின்னு இருக்கிறோம், அது பாட்டு அது நம்ம ஆறு மாதிரி நம்ம ஓடினே இருக்கோம். அப்போ நம்மளுடைய கவலைகள் வந்து நம்ம மனசு வந்து மிகவும் லேசாக இருக்குன்றது தான் இந்த கதையின் மூலமாக நான் சொல்ல வரேன். நன்றி, வணக்கம்.